முடிவு காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை தயவுகூர்ந்து சத்தியத்தை நாம் தியானம் செய்கிற பொழுது ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். வாசிங்களா தயவு செய்து அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாய் இருக்கிறது. பாருங்க, அவர் மணவாட்டியை சேர்த்துக்கொள்ள சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற பொழுது இப்பொழுது பிதாவாக இருக்கிறார். ஆனால் மணவாட்டி பூர்ண ரூபதியான நிலையிலே அவளை சேர்த்துக்கொள்ள அவர் புறப்படுகிற பொழுது அருணோதயம் போன்றவராய், நீதியின் சூரியனை போன்றவராய், நீதியின் சூரியனானவராய் அவர் புறப்படுதல் இருக்கும். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2 வசனங்கள் குறித்து வச்சுட்டு வீட்டை போய் தியானம் செய்யுங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்களேன். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று. அதுதான் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் இருப்பாருங்களேன். 19ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் 20ஆம் வசனத்திலே மிருகம் கள்ளதீர்க்கதரிசி துன்மார்க்கர்களை, துன்மார்க்காவியை சங்கிலாலை கட்டி அக்கினி கடையில் போடப்படுதலும். 21ஆம் வசனத்திலே அவனை சார்ந்த பூமியில ராஜாக்கள், சேனைகள், மற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் வெற்றி கொள்ளப்படுவார். வாசி 21, வெளிப்படுத்த 19-21. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். மற்றவர்கள் என்றால் மிருகம் கள்ளதீர்க்கதரிசியை சார்ந்தவர்கள். இதைத்தான் மல்கியா சொல்லுகிறார். அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களில் போட்டு மிதிக்கப்படுவார்கள். நீ ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்தில் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே போட்டு மிதிப்பான். அந்த சம்பவங்களுக்கு உரியவர், அந்த தேவ திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய பலவான்களானவர்கள் இருக்காங்களே, அந்த பலவான்களுக்காகவே அவர் ஆத்துமா வருத்தம் அடைந்தது சிலுவையிலே. அதே வருத்தத்தின் பலனை அந்த பலவான்கள் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட ஆட்சியிலே அனுபவித்து அந்த காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக தேவனால் வைத்து வைக்கப்பட்டிருந்த, முடிவு காலத்துக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்த அந்த ரட்சிப்பை அவர்கள் சுதந்திரித்து அந்தி கிறிஸ்து 7 வருட இறுதியிலே மகிமையின் மேல் மகிழ்மாறும் அடையக்கூடிய ரட்சிப்பு தான் சொல்கிறார். அந்த ரட்சிப்பு குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றவளாயிருப்பின்னு சொன்னார். வரும் கோபத்துக்கு என்றால் அடுத்து என்ன, ரட்சிப்பு முடிஞ்சது. ரகசிய வருகையில் மனுக்குலம் மனவாட்டியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு 1000 அரசாட்சி, அதன்படி கொஞ்ச கால சாத்தானின் ஆட்சி என்ற அந்த காலகட்டத்தில், அந்த தேவன் நியமத்துக்குட்பட்ட காலங்களில் ஊழியம் என்பதால் கிடையாது, சபை என்பது கிடையாது, ஆராதனை என்பது கிடையாது. ஆக ரகசிய வருகையோடு இந்த நிலை நிறைவு பெறுகிறது. இந்த ரட்சிப்பை, முடிவான ரட்சிப்பை அடைந்து கொண்ட இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பு அவர்களை என்றைக்கு அவர்களோடு கூட இருக்கக்கூடிய ரட்சிப்பான, என்றைக்கு அவர்களுக்குரிய ரட்சிப்பான முடிவான ரட்சிப்பாக அவர்கள் நித்தியத்தில் வாழும்போது இந்த அவர்கள் அடைந்து கொண்ட ரட்சிப்பு, இந்த முடிவான ரட்சிப்பு அவர்கள் மகிமைப்படுத்துகிறது.
ரகசிய வருகையிலே மணவாட்டியாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மனைவியாக ஒன்றரை கலந்து கொள்ளச் செய்கிறது. பின்பு அருமை பிதாவினால் அழைத்து சொல்லப்பட்டு சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறது. பின்பு நித்தியமாய் அவரோடு வாழச் செய்கிறது இந்த ரட்சிப்பு. எசையா 51 அதிகாரம் அல்லேலூயா 6 மற்றும் 8 வசனம் வாசிங்களேன். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய் போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். பாருங்க, 6ஆம் வசனத்தின்படி வானங்களை ஏறெடுத்து பாருங்க, வானமே இருக்காது. கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்க, வானம் புகையை போல் ஒளிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அந்த குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். ஆனா இந்த முடிவு காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்குரிய அந்த பலவான்கள் இருக்காங்களே, சூரியனை போல் பிரகாசமும் சந்தனை போல் அழகும் கொடிகள் பறக்கும் படை போல் கெடியும் உள்ள அருணோதயம் போல புறப்படுகிறார். அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட இந்த பலவான்கள் ஐக்கியம் என்ற கொடிகள் பறக்கும் படையுடைய சேனையான 2 சேனைக்கு ஒப்பான மணவாட்டியானவளும் அருணோதயம் போல அவள் ஆயத்தமாகி ஆவியானவரால் தூக்கி செல்லப்பட்டு கல்யாணத்திலே மணவாளங்கரத்தை ஒப்படைக்கிற அந்த ரட்சிப்பு என்றென்றைக்கும் அழியாது, என்றென்றைக்கும் அது நிலைத்திருக்கும். எசேயா 51:6 பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ பாருங்க, தேவன் உரிமையை பாராட்டி சொல்றார் பாருங்க. அப்போ சொன்ன 47 ரட்சிக்கப்படுகிற கர்த்தர் அனிதனும் சபையில் சேர்த்து வந்தார். சபையில் சேர்க்கிறதுக்காக தேவன் ஏற்படுத்தப்பட்ட ரட்சிப்பு, மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அதோட சரி, திருவிருந்தோடு சரிங்க. இன்னைக்கு நம்ம சபையில் அப்படிப்பட்டவங்க இருக்கிறீங்க. ஆனா அந்த ரட்சிப்புக்குரியவளா நீங்க தொடர்ந்து வாழ்ந்தீங்க, கர்த்தருடைய எக்கால சத்தம் கேட்காது. என்றால் தேவன் முடிவு காலத்திற்கு முடிவு வரையும் அப்படின்னா அவரால் ஏற்படுத்தப்பட்ட முடிவான காலம் என்று ஒன்று இருக்கு பாருங்களேன். அதுதான் அந்தி கிறிஸ்துலாம் சத்தியத்தினுடைய அறிவிக்கப்பட்டபடி முதல் 3 ஆண்டு காலம் மணவாட்டி மறுமடைகிறார். 7 வருட இறுதியிலே வனாந்தரத்தில் இருக்க மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுதான் முடிவான காலங்க. அந்த காலத்துக்கு உரிய பலவான்களுக்கு என்று ஒரு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்போ என் ரட்சிப்பு என்று தேவன் சொல்கிறார். ஆகியனாலேயே எபிரேயர் 2:4 தேவனே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற ரட்சிப்பு, அந்த எண்டடிக்கும் இந்த மணவாட்டியானவளுக்கு என்று வைத்திருக்கிற ரட்சிப்பை குறித்து தேவதூதர்களும் அந்த ரட்சிப்புக்குரியவர்களை உற்று பார்க்க அவளோடு இருக்கிறார்கள். அவரை அமர்ந்திருக்கொண்டு நாம் வாசித்திருக்க 1 அதிகாரத்தில் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும், பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆவியானவருக்குள் இருந்து அந்த ரட்சிப்புக்குரிய காலத்தையும் அந்த ரட்சிப்புக்குரிய சுவிசேஷத்தையும் அந்த ரட்சிப்புக்கு உரிய பலவான்களான மனமாற்றியானவர்களை குறித்து அவர் கருத்தாய் ஆராய்ந்தார்கள். அவர் நிமித்தம் அல்ல, நம் நிமித்தமே ஆராய்ந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏசாயா 33 அதிகாரம்
6 வசனம் தான் பல முறை நாம் வாசித்திருக்கிறோம். எசையா 33:6 வாசிங்களேன். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் முன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். பாருங்களேன், கர்த்தர் 33:6 பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். இந்த மனவாட்டிக்கென்றதான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். முடிவான காலம் என்ற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த முடிவான காலத்திற்கு என்று தேவனால் அக்காலத்துக்குரியவர்களுக்கு என்ற ஒரு பூர்ணமான ரட்சிப்பை வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு தாங்க பூர்ண ரட்சிப்பு. அந்த பூர்ண ரட்சிப்புக்குரியவர்கள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்க பூர்வ காலம் முதற்கொண்டு அந்த பூர்ண ரட்சிப்பு அடைந்தவர்களை நாம் குறித்து நாம் தியானம் செய்வோம் என்றால், ஆதியாகமம் 2:7 தேவனுடைய ஆவியே ஆதாமுடைய சரீரத்திலே நாசியில் வைத்து ஊதி அவன் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கும்படியான ரட்சிப்பை அவன் அடைந்து கொள்ளத்தக்கதாய் அவன் ஜீவாத்மாவாக்கிறார். அவன் பாருங்க, ஆண்டவன் மண்ணில் இருந்து எடுத்து ஒரு உருவத்தை உண்டாக்கிட்டாரு. ஆனா அந்த மண் நேசருடைய சாயல், ரூபம், மகிமை, ஜீவன், அவருக்கு உரிய சாயல், ரூபம், ஜீவனுக்கு உரியவனாய் இந்த ஆதாம் இருக்க வேண்டும் என்றால் அவரால் ஆதாமின் மூக்கில் வைத்து ஊதப்பட்ட அவருடைய பரிசுத்த ஆவி என்ற தேவ ஆவி, அவரால் மட்டுமே மண்ணான ஆதாமை, மண்ணான சாயலுடைய ஆதாமை மகிமையின் தேவனுடைய சாயலாக்கியது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே முடிவான காரியமாக இருந்ததுங்க. அந்த அவருடைய ஆவி அவனை முழுவதுமாக ஜீவனுக்கு என்றென்றைக்கு உரியவனான ஆத்மாவாக பிதாவுடைய ஆவி அவனை தங்கி தரித்து தேவனோடு உறவாட வைக்கிறது, தேவனோடு பேச வைக்கிறது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து இப்படி போன்ற அவருடைய எலும்புக்கு எலும்பும், சாயல், ரூபம், ஜீவனுக்கு ஆத்மா எல்லாவற்றுக்கும் அவருக்குரியவனாய் இந்த ஆதாமை வைத்து விடுகிறது. 2ஆம் ஆதாமை இயேசு கிறிஸ்துவ பாருங்களேன், அதே பரிசுத்த ஆவியானவர் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் அதே பரிசுத்த ஆவியானவர் மரியாதை நிழலிடுகிறார். நிழலிட்ட வேளையிலே மரியாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறார். அது பரிசுத்தம் என உன்னில் உருவாகி இருப்பது பரிசுத்தம் எனப்படும், ஆகினால் அது தேவகுமாரன் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு வாழ்கிறவர்கள், பிறக்கிறவர்கள் அனைவரும் என்றால் அவருடைய ஆவி எத்தன்மை கொண்டதுங்க. மல்கியாம் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்களேன். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆக பிதாவினிடத்திலேயே பிதாவுடைய ஆவி அல்லது அவரை போன்ற அநேக ஆவியை உடைய ஆத்மாக்கள் ஆவியில் பரிபூர்ணம் உள்ளவங்களாக இருந்தாங்க.